இந்த விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு தொழில் ஸ்தானாதிபதி யாருன்னா சூரியன். அந்த சூரியன் பாருங்க இவங்களுடைய 12வது இடத்துல நீசமாவார். தொழிலுக்காக நான் நிறைய இழந்தேன், தொழிலுக்காக நான் போராடினேன்னு சொல்லுவாங்க. அந்த சூரியன் 6ஆம் இடத்துல உச்சமாவார். தொழிலுக்காக கடன் வாங்கினேன், வம்பு சம்பாரிச்சேன், வழக்கு சம்பாரிச்சேன் அப்படிங்கிற விருச்சிகமும் நிறைய இருக்கும். இவங்களுடைய தனகாரகன் 9ஆம் இடத்துல போய் உச்சமடைவார். இவங்களுடைய குலதெய்வம் எப்பவுமே உங்களுக்கு கூடவே இருக்கும். இவங்களுடைய முன்னோர்களோட பிளஸ்ஸிங்ஸ் நல்லா இருக்கும். விருச்சிக ராசியில பிறந்தவங்க அப்பா மேல ரொம்ப அன்பா பாசமா இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அப்பாவை நீங்க மதிக்க 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 உங்களுக்கு பொருளாதாரம் கூடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா விருச்சிக ராசிக்கு 9ல தான் பணத்தை கொடுக்கக்கூடிய குரு போய் உச்சமடைகிறாரு. அப்ப நீங்க அப்பாவை மதிக்கணும். அவர் எவ்வளவு கட்டவரா இருந்தா கூட நீங்க ஒரு நல்ல மகனா வாழணும், நீங்க நல்லவரா இருக்கணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது அப்படிங்கிறத விருச்சிகம் சூட்சமா சொல்லுது. கண்டிப்பா. ஆமா. அதே போல இந்த புதன் சனிக்கு என்ன ஒரு காம்பினேஷன்னா, இது ஏன் நண்பர்களால் ஏமாத்துறாங்க, இது ஒரு பேட் கர்மான்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, புதன் வீட்டில் சனி நட்சத்திரம் இருக்காது, சனி வீட்டில் புதன் நட்சத்திரம். இதுதான் சூட்சம். இது எல்லாத்துக்கும் தெரியாது. நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அட ஆமா இவ்வளவு நாள் நம்ம பார்க்குறோம், இது கூட நமக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லுவோம். மகரத்திலையும் கும்பத்திலையும் புதனோட நட்சத்திரம் இல்லை, சனி நட்சத்திரம் மிதுனத்திலையும் கன்னிலையும் இல்லை. அப்போ இந்த நட்சத்திரத்துக்கு உண்டானவங்க அவங்கவுங்க வீட்டில் இல்லைங்கும் போது இவங்க பெருசாக பெனிஃபிட்டை கொடுக்க தயாராக இல்லை, கர்மாவை லோடு பண்ண தான் தயாராக இருக்காங்க. கோச்சாரத்தில் கூட என் குருநாதர் என்ன சொல்லுவார்னா, புதன் சனி இணைவு இருக்கிற அன்னைக்கு பிரசன்னம் பார்க்காதுன்னு சொல்லுவார். அந்த ஒரு மாசத்துல நீங்கள் பார்க்கும்போது நீ பார்க்குற ஆளுக கொண்டு வந்து உங்ககிட்ட இறக்கி வச்சுட்டு போயிடுவாங்க, உன்னால் சுமக்க முடியாது. அதை நீ கிளியர் பண்ணுறதுக்கு ஊர் ஊராக சுற்றணும். சார் நம்ம ஜாதகம் பார்க்குறதுக்கு பணம் வாங்கலாம், சம்பாதிக்கலாம், வழிகாட்டலாம், என்ன வேணாலும் இருக்கட்டும் சார். ஆனால் வர்றவங்க அவங்க வேதனையை நம்ம கண் முன்னாடி நம்ம டேபிள் மேலே நம்ம உடம்பு மேலே அந்த நெகட்டிவிட்டியை இறக்கி வைக்காமல் அவங்க போக முடியாது. ஏன்னா நம்ம வழிகாட்டியாக இருக்கிறோம். ஸோ அப்போ நம்ம ஒரு வழிகாட்டியாக நல்ல வழிகாட்டியாக இருக்கணுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்போ விருச்சிக ராசி அன்பர்கள் புதன் சனி நேராக வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு சனிக்கிழமையை தேர்ந்தெடுத்துக்குங்க. திருக்கொள்ளிக்காடு போங்க, 19 நல்லெண்ணெய் விளக்கு போடுங்க பொங்கு சனீஸ்வரன் ஆலயத்தில். அது முடிச்சதுக்கப்புறம் அங்கிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போனீங்கன்னா மன்னார்குடி ராஜகோபால சுவாமி, அவரை கும்பிடுங்க. சனிக்கு திருக்கொள்ளிக்காடு பொங்கு சனி, புதனுக்கு மன்னார்குடி ராஜகோபால சுவாமி.